சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் பூசுகிறார்கள். இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். வேதவசனம் அதைத்தான் சொல்லுகிறது, கள்ள தீர்க்கதரிசிகள்னு சொல்லுகிறது வேதவசனம். அதனால உங்கள் இருதயத்திலே சமாதானம் இல்லையா? உங்களிடத்தில் என்ன குறைபாடுகள் இருக்கிறது? அதை விட்டு விலகுங்கள், அந்த குறைபாடை நீக்குங்கள், தேவனிடத்தில் அறிக்கை செய்யுங்கள். அப்பொழுது உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். நீங்கள் குறைபாடோடு இருந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டு, அதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அவர்கள் என்னை அசட்டை பண்ணினார்கள். அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் இருக்கும்னா அது என்ன தீர்க்க தரிசனம்? என்ன அது ஒரு தீர்க்க தரிசி? இது அதான் ஒரு வசனத்தில் சொல்லுது, நான் சொல்லாதிருந்தும் நான் சொன்னேன் என்று சொல்லுகிறார்கள் என்று ஒரு வேத வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால எதை ஆண்டவர் சொல்லுவார் அப்படின்னா, தீர்க்க தரிசனம் அப்படின்னா, அன்றைக்கு ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை தாவீது வைத்து கொண்டிருக்க பொழுது நாத்தான்வேல் போய் பாவத்தை சுட்டி காட்டினார். அது மெய்யான தீர்க்க தரிசி. எசேக்கியா ராஜா செத்து